இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. வாங்க இன்னைக்கு மூளையை குழப்பும் சில புதிர்களை பார்க்கலாம். விமானம் மூலம் வெளியூர் பயணம் செல்ல இருந்தவரை அவர் வீட்டு இரவு நேர காவலாளி அவரிடம், நீங்கள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டாம், நீங்கள் செல்லும் விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் இருக்கும் அனைவரும் இறந்து விடுவதாக கனவு கண்டேன் என கூறினார். அவரும் பயணத்தை ரத்து செய்தார். காவலாளர் கூறியது போல் விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்தவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர். உடனே அவர் காவலாளிக்கு 1,00,000 ரூபாய் வெகுமதி தந்து அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார். ஏன் அவர் அவ்வாறு செய்தார்? ஏனெனில் அவர் ஒரு இரவு நேர காவலாளி. இரவில் காவல் காக்காமல் தூங்கி கனவு கண்டதால் அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார். ரமேஷ் சுரேஷிடம் பின்வருமாறு கூறினார். நான் ஒருவரின் மிக சரியான எடையை பேப்பரில் எழுதி தருவேன். நான் சரியாக எழுதிவிட்டால் நீங்கள் 1000 ரூபாய் எனக்கு தர வேண்டும். நான் தவறாக எழுதினால் நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தருவேன் என்று கூறினார். அங்கு எந்த எடை போடும் இயந்திரமும் இல்லை. அதனால் சுரேஷ் போட்டிக்கு ஒப்புக்கொண்டார். ரமேஷ் சுரேஷின் எடையை எழுதவில்லை. ஆனால் சுரேஷ் ரமேஷுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அது ஏன்? ரமேஷ் சொன்னது மிக சரியான எடை என்ற வார்த்தையை தான். எனவே ரமேஷ் மிக சரியான எடை என்ற வார்த்தையை பேப்பரில் எழுதி 1000 ரூபாய் சுரேஷிடமிருந்து பெற்றுக்கொண்டார். ஒரு சிறிய பந்து 2 அடி ஆழமுள்ள துளைக்குள் விழுந்துவிட்டது. அந்த துளைக்குள் கைவிட்டு பந்தை எடுக்க முடியாத வகையில் துளையின் மீது இரும்பு கம்பி உள்ளது. துளையை சுற்றியுள்ள தரை கடினமாக உள்ளது. எனவே பந்தை குழி தோண்டியும் எடுக்க முடியாது. அப்படியானால் எந்த முறையை பயன்படுத்தி பந்தை வெளியே எடுக்கலாம்? துளைக்குள் தண்ணீரை ஊற்றினால் தண்ணீரானது பந்தை மிதக்க செய்து மேலே கொண்டு வரும். ஒரு அறையில் 7 நபர்கள் உள்ளனர். எல்லோரும் அந்த அறையை முழுவதுமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த அறையில் ஒரு ஆப்பிளை ஓரிடத்தில் வைத்தால் மட்டும் ஒருவரால் பார்க்க முடியாது. மற்ற 6 நபர்களால் பார்க்க முடியும். அப்படி அந்த ஒருவரால் பார்க்க முடியாத இடம் எது? ஒருவரின் தலையில் ஆப்பிளை வைத்தால் அவரை தவிர மற்ற அனைவராலும் பார்க்க முடியும். ஒருவர் மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு கப்பலில் தனி ஒருவராக பயணம் செய்கிறார். அவர் பயணம் முடியும் வரை கப்பலை எந்த துறைமுகத்திலும் நிறுத்தவில்லை. அவர் கப்பலை விட்டு கூட வெளியே வரவில்லை. எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் தனது பயணத்தில் 50 லட்சம் ரூபாய் சம்பாதித்தார். அது எப்படி? ஏனெனில் அவன் ஒரு கடத்தல்காரன். ஒரு அறையில் 5 தோழிகள் உள்ளனர். அதில் நளினி புத்தகம் படிக்கிறாள், மாலினி செஸ் விளையாடுகிறாள், தர்ஷினி சமையல் செய்கிறாள், வர்ஷினி அறையை சுத்தம் செய்கிறாள். அப்போது 5வது தோழி என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவள் மாலினியுடன் செஸ் விளையாடி கொண்டிருப்பாள். ப்ளூ ஹவுஸில் மிஸ்டர் ப்ளூ வாழ்கிறார். கிரீன் ஹவுஸில் மிஸ்டர் கிரீன் வாழ்கிறார். எல்லோ ஹவுஸில் மிஸ்டர் எல்லோ வாழ்கிறார். அப்படி என்றால் ஒயிட் ஹவுஸில் யார் வாழ்கின்றார்? வெள்ள மாளிகையில வேற யாரு இருப்பா? அமெரிக்க ஜனாதிபதி தான். ஆற்றின் அருகே 2 நபர்கள் உள்ளனர். இருவரும் ஆற்றின் மறுபுறத்தை கடக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே படகில் பயணம் செய்ய முடியும். படகை இயக்க படகோட்டியும் இல்லை. அங்கு இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அவர்கள் இருவருமே கரையை கடக்கின்றனர். அது எப்படி? அவர்கள் இருவரும் எதிரெதிர் கரையில் இருக்கின்றனர். ஒரு
ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். ஆனால் அவர்கள் இரட்டையர்கள் அல்ல. அது எப்படி? அந்த குழந்தைகள் ட்ரிப்ளெட்ஸ். ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 குழந்தைகள், 2 ஆண் மற்றும் 1 பெண். 1 டன் செங்கல்கள் அல்லது 1 டன் இறகுகள். இதில் எது கனமானது? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு. இந்த புதிர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிறங்க. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.